ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா டி கோட் தமிழ். நம்ம டிராமாவோட தேர்ட் எபிசோட் பார்க்கலாமா? போன எபிசோட் எதுல முடிஞ்சிச்சு? நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சுபைய பத்தி முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் எப்படிமா நீங்க நம்புறீங்கன்னு பேசிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையுமே சுபை கேட்டிருப்பான். அதோட தான் முடிஞ்சு. இப்ப ஹீரோயின் என்னடா இப்படி பேசிட்டோமேன்னு இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. நீ உன் அம்மா சொன்னதுக்கு என்ன சொல்ற? என் கூட டின்னருக்கு வர ஓகேவான்னு கேட்க, எங்க அம்மா பேசினதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அவங்க அப்படிதான். அவங்க பாக்குற எல்லா பையனையுமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சமாளிக்கிறா. என்ன முன்ன பின்ன தெரியாதவனை தான் தயங்குறியா? என் பேரு சூபைன்னு அவனை பத்தி சொல்ல வரவும் கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஓ, இவன் தான் அந்த வீல் சேர்ல இருந்த பையனா? ரெண்டு பேரும் விட்டா கண்ணாலேயே எரிச்சுப்பானுங்க போல. ஹீரோயினும் இவர் தான் என்னோட பாஸ் சீஹன் அப்படின்னு இவனுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு, அப்புறம் இவன் பேரு சூபை, என் அம்மாவோட வார்டுல இருந்த பையன்னு இவனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. இவனுங்க ரெண்டு பேரும் கை கொடுக்கறத வச்சே தெரியுது இவனுங்களுக்கு முன்னாடில இருந்தே பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே ஹீரோவும், உன்னோட அம்மா அந்த நியூஸ பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் எல்லாத்தையுமே இப்ப கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றான். சூபையும் என்ன நியூஸ்ன்னு கேட்க, அது எதுக்கு உனக்கு? தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாதன்னு சொல்ல, இவன் உடனே ஹீரோயினை பார்த்து, நீ ஒன்னும் உன் அம்மாவை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ இல்லாத நேரத்துல நான் அவங்கள பாத்துக்கிறேன். இன்னும் ரெண்டு பேரும் எப்படியாவது ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினால அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆக முடியல, இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இதுல வேற ரெண்டு பேரும் நம்ம ஒரு ரேஸ் வச்சுக்கலாமான்னு முடிவு பண்றானுங்க. சூபை ஹீரோவை பார்த்து, மற்றவங்களோட டிசபிலிட்டிலாம் வச்சு நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். நீ உன்னோட எலக்ட்ரிக் சேரையே யூஸ் பண்ணு, நான் இந்த சாதாரண வீல் சேரை யூஸ் பண்றேன். யாரு ஃபர்ஸ்ட் வின் பண்றான்னு பார்ப்போம். ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவனுங்க கிடையாது. ரேஸும் செம்ம தீவிரமா போயிட்டு இருக்கு. இங்க அசிஸ்டன்டும் ஹீரோயின் கிட்ட, உங்களுக்கு யாரு வின் பண்ணணும்னு ஆசை, யாரு வின் பண்ணா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு கேட்க, எனக்கு யாரும் வின் பண்ண வேணாம், இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு வாயில சொன்னாலும் மனசுக்குள்ள ஹீரோ தான் வின் பண்ணணும்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் சூபை தான் வின் பண்ற மாதிரி வரான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ தான் அந்த ரேஸ்ல வின் பண்றான். சூபையும் தோத்து போன கடுப்புல, எனக்கு இந்த கேமே பிடிக்கல, நல்லாவே இல்லைன்னு வீல் சேர்ல இருந்து எழுந்து நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும், அட பாவி, உனக்கு கால் நல்லாதான் இருக்கா, அப்புறம் ஏன்டா வீல் சேர்ல சுத்திட்டு இருந்தேன்னு கேட்க, சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் வீல் சேர்ல சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்போ போர் அடிக்குது, நான் கிளம்புறேன்னு ரூமுக்கு போலான்னு பார்க்க இப்பதான் சூபை யாருன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோ எப்படி இந்த சிட்டில ஒரு டாப் பிசினஸ் மேனோ, அதே மாதிரி சூபையோட ஃபேமிலியும் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி தான். அதனாலதான் இவனுக்கு ஹீரோவை முன்னாடில இருந்தே தெரியும். ஏதோ இவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை போல, அதுக்குதான் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கான். அந்த பணக்கார லைஃப், அவங்க அப்பா யாரையுமே இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனாலதான் இதுக்கு மேல வீட்டுக்கே போக கூடாதுன்னு தான் வெளியே வந்திருப்பான். ஆனா இப்ப அவன் தான் ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அதுக்காக இப்போ ஹீரோவோட இவன் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதனாலவே இப்போ திரும்பவும் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டான். கட் பண்ணா இங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. காலையில நடந்த ரேஸ்ல ஹீரோ கையில அடிபட்டு இருக்கும். அதுக்கு இப்போ மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு, இதெல்லாம் உனக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியல, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே மருந்து போட்டுட்டு இருக்க, ஹீரோவும், என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையான்னு இவன் க்ளோஸா வந்து கேட்க, உன் மேல அக்கறைலாம் ஒண்ணும் கிடையாது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு யார சம்பளம் கொடுப்பா, அதான்னு சொல்றா. இவனும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு, பரவாயில்லையே, நீ நல்லாவே ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் மாதிரின்னு சொல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வீட்டுல இருந்ததை விட எங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரம் தான் அதிகம். அங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தானே, மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டே சொல்றாளா. ஹீரோவும் டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஹீரோயினுக்கு ஆறுதலா பேச,
அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி இந்த அசிஸ்டண்ட் உள்ள வந்துட்டு, நான் எதையும் பார்க்கல, நான் தாத்தாவோட கிஃப்டை பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன், ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன், ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கு மேல எங்க இருந்து கண்டினியூ பண்றது, என்னடா பேசுறதுன்னு ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோவோட தாத்தா பர்த்டே செலிப்ரேஷனும் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. ஆன்ட்டியும் ரொம்ப ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இந்த பார்ட்டியை நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நைட்டு பூரா கண்ணு முழிச்சு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, வேணும்னே நான் அப்பாக்காக இவ்வளோ விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம், எங்க உன் கிஃப்டை கொண்டு வந்து காட்டு பார்க்கலான்னு சொல்ல, இவங்க தான் ஏற்கனவே ஒரு ஸ்பெஷலான கிஃப்டை அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களே, இருந்தாலும் தாத்தாவுக்கு இது பிடிக்குமான்னு ஒரு டவுட்லயே ஹீரோயின் போய் கிஃப்டை கொடுக்க, தாத்தாவுக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா அது ரொம்ப ரேரான கலெக்ஷன் வேற, அதிகமா சேல்ஸுக்கே வரவே வரதான். நம்ம ஹீரோயினுக்காக தான் அவர் அந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. இப்படி பார்ட்டியும் நல்லா போயிட்டு இருக்க, நடுவுல பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சூபை அங்க வரான். ஏன்னா அந்த சிட்டில சூபையோட ஃபேமிலியும் ரிச் ஆனதுதான், அதனால இவங்க எல்லாருக்குமே நல்லாவே பழக்கம் இருக்கு. கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு தாத்தாவுக்கு விஷ் பண்றானா, ஹீரோயினுக்கு தான் ஒண்ணுமே புரியல, இவன் என்ன இங்க பண்றான்னு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, ஹீரோயினோட உண்மை எல்லாமே சூபைக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்றான். நம்ம ஹீரோக்குன்னா சூபைய பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, அப்படியே பத்திக்கிட்டு வருது. இதுல கொஞ்சம் எண்ணெய ஊத்துற மாதிரி இந்த சூபை வேற ஹீரோயின் கிட்ட போய், இதுதான் ஹீரோவோட ஃபியான்சியா, ஃபர்ஸ்ட் டைமா உங்க வீட்டுல வந்து பார்ட்டி அட்டன் பண்றேன், என் கூட டான்ஸ் ஆட வர முடியுமான்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே, இப்பயாவது நான் உனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சா, என்ன நான் கூப்பிட்டப்பவே என் கூட டின்னருக்கு வந்திருக்கலான்னு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்றியான்னு கேட்க, அப்படிலாம் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி இவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. சைட்ல ஹீரோவை பார்த்தா இவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்போ ஒருத்தர் வந்து, உங்களுக்காக சேர்மன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்ல, சரி இங்க இருந்து இதெல்லாம் பாக்குறதுக்கு அங்கேயே போலான்னு ஹீரோ அங்க கிளம்பி போயிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசுறாங்கன்னா, இப்ப ஹீரோயின், நான் உன் கூட வெளியில வராததுக்காகலாம் கவலைப்படல, நான் யாருங்கிற உண்மை உனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஹீரோக்கு ஃபியான்சியா நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, இதை யாருக்கிட்டையுமே வெளியே சொல்ல மாட்டேன்ல, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ தப்பு பண்ற ஆள்லாம் கிடையாது, நீ யாரையும் ஹர்ட்டும் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, நான் எதுவும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லவும் தான் இவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்க்கவும் தான் தெரியுது ஹீரோ ரொம்ப நேரமாவே ஆளை காணோம். உடனே ஹீரோயினும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து கிளம்பி ஹீரோ எங்க போனான்னு எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ சேர்மன் வர சொன்னாங்கன்னு தனியா ரூமுக்கு போனோம் இல்லையா, ஆனா உண்மை என்னன்னா அவங்க தாத்தா அங்க வர சொல்லவே இல்லை. இது எல்லாமே ஹீரோவை மாட்டி விடணும்னு தான் இவங்க தனியா வர வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஆக்ட்ரஸ் பொண்ணு வரவும் ஹீரோக்கு இவளை பார்த்து பயங்கர ஷாக்கு. நீ என்ன இங்க பண்ற, உன்னை யாரு இங்க வர சொன்னதுன்னு இவன் கோவத்துல கத்தவும், எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்படுற, உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும், உன்னை நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன விட்டுட்டு போயும் அந்த ஹீரோயினை போய் லவ் பண்ற அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அங்க இருந்து போலான்னு முயற்சி பண்ணா கூட இவனால அங்க இருந்து போக முடியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ஹீரோவும் அவன் கண்ட்ரோல் இழந்துட்டு இருக்கான். இவ அதை யூஸ் பண்ணி ஹீரோவை பயங்கரமா செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை எப்படியே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, ஏன்னா வெளியே டோர் லாக் ஆகிருக்கு, உள்ளதான் ஹீரோவும் இருக்கான். இதே நேரத்துல ஹீரோவோட தாத்தாவை அந்த ஆன்டி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா இது எல்லாமே இந்த ஆன்டியோட பிளான் தான். இப்ப டோரை திறந்தா நல்லா மாட்டிக்குவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனும் சரி பின்னாடி டோர் ஓபன் ஆயிருக்கான்னு பாக்கலான்னு பார்த்தா அது நல்ல வேலை லாக் ஆகல. அதை திறந்து உள்ள வந்துட்டா. கரெக்டா டோர் ஓபன் பண்ணா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இருப்பான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. இத அந்த ஹீரோவோட ஆன்ட்டியும் பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர பல்ப் ஆயிடுது. பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்தவும், நான் என்ன பண்றது, ஹீரோ தான் நிறைய குடிச்சிட்டான், அதான் அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம
ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என் மேல என்ன தப்பு இருக்குன்னு இவளும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கவும் தாத்தாவும் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அடுத்த வருஷம் என் பர்த்டேக்கு கையில என்கிட்ட ஒரு பேர பையனை கொடுத்துருங்கன்னு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டேன். அவர் அங்க இருந்து போயிடுறாரு. சரி, அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு எங்கடா போனான்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடி வழியா வந்தால வந்து இவ மூஞ்சில ஒரே குத்து விட அவன் அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஹீரோவும் இப்போ மயக்கத்துல இருக்கிறதால அவனை அங்க இருந்து இவளால கூட்டிட்டு போக முடியல. அதனால ஹீரோயினும் அவனுக்கு துணியெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு அவனை சாச்சி தூங்க வச்சுட்டு இவளும் அங்கேயே தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பெட்ல இருக்கா. பக்கத்திலேயே ஹீரோவும் படுத்துட்டு இருக்கானா. இங்க எப்படி நான் வந்தேன், யாரு கூட்டிட்டு வந்திருப்பான்னு ஒண்ணுமே இவளுக்கு புரியல. நேத்து நைட்டு தூக்கத்துல உளர்னியே, அது கூட ஞாபகம் இல்லையா? என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கூட சொன்னேன். அப்படி நான் என்ன சொன்னேன்னு கேட்க ஹீரோவும் கிட்ட வந்து என்ன பிடிச்சிருக்கு, என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். அது கூட ஞாபகம் இல்லையா? நீ இவன் டீஸ் பண்ணவும் நான் அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன். என்னை ஏமாத்ததுன்னு இவன் அங்க இருந்து ஓடி வந்துடுறா. ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை சொல்லிருப்போமோ. இல்ல இல்ல அப்படின்னு அவளே மனசு தேத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுனா ஹீரோயின் நைட் அடிச்ச அடியில இவளுக்கு இப்பதான் தெரியுது நடக்க முடியாம நடந்து போய் இப்ப ஹீரோவோட ஆன்ட்டிய பார்த்துதான் பேசுறா. அந்த ஆன்ட்டிக்காரியும் நான் உனக்கு எவ்வளவு பக்கவா பிளான் போட்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் நீ இப்படி சொதப்பிட்டியே, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, இனி நீ அவனை மறந்துட வேண்டியதான் சொல்ல இவ கடுப்பாயிட்டு என்ன லூசுன்னு நினைச்சீங்களா? ஹாஸ்பிட்டல்ல நான் மாட்டின விஷயத்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மாட்டி விட்டதே நீங்க தானே, அது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு கிடையாது. உன்னையே தத்தெடுத்து தானே வளர்த்தாங்க. ஹீரோக்கு மட்டும்தான் இந்த சொத்துக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அவன் தான் அடுத்த சேர்மனா வரப்போறான். அவனோட ஒய்ஃபா நான் தான் இருப்பேன்னு இவ பயங்கரமா பேசிட்டு இருக்க. ஹீரோவோட ஆன்ட்டிக்கு முன்னாடியே இவ இவ்ளோ திமிரா பேசுனா அவ எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பா? சரி, போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணா நீ என்கிட்டயே பிரச்சனை பண்றியான்னு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ற பாருன்னு இவளும் கத்திட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோ இப்ப அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? இப்பெல்லாம் அவளுக்கு பிடிச்சத பண்றான். அவளுக்கு எதெல்லாம் சாப்பிட பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி தரான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு ரூல் நம்பர் 4 நான் மறக்கல, நீதான் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டுல யாரும் உனக்கு பிடிக்காதத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவியே, இப்ப எங்க போச்சு அந்த ரூலுன்னு கேட்கவும் இனிமே இந்த வீட்டுல ஒரே ஒரு ரூல் மட்டும்தான், உனக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்கும்னு சொல்றானா. 2 பேரும் கொஞ்ச நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப நாளாவே ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அதை கேக்குறா. நீ தப்பா எடுத்துக்கலானா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? உன் காலுக்கு என்னதான் ஆச்சு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கவும் இவனும் சொல்றான், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கூட கார்ல போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்துதான் என்னால நடக்க முடியாம போயிடுச்சு. எங்க அப்பாவும் அந்த ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவரு மட்டும்தான். இப்ப அவரு என் கூட இல்ல. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லவும் ஹீரோயின் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இனிமே நான் உனக்காக இருப்பேன்னு இவ்வளவு ஆறுதலா பேசுறாளா. என்னடா இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசுறப்பெல்லாம் ஒருத்தன் வருவானே, என்னடா ஆளை காணோன்னு பார்த்தா கரெக்டா வந்துட்டான். யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, உங்க கூட தனியா பேசணும்னு ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இவங்களும் அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால அது உண்மையாவே ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அவங்க 2 பேரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்க ஆன்ட்டி தான். இவனுக்கு முன்னாடியே அவங்க மேல டவுட் இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாள் இவங்க தான் பண்ணாங்கன்னு எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்பதான் கரெக்டான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் ட்விஸ்ட்னு பார்த்தா இதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோ வீல் சேர்ல இருந்து எழுந்து நிக்கிறான். அவங்க அப்பாவோட சாவு ஆக்சிடென்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தான் வீல் சேர்ல நடக்க முடியாத மாதிரி இருந்திருக்கான் போல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப நான் உடனே யூஎஸ் போய் ஆகணும், ஏன்னா அப்பதான் அவனால அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும். நான் அப்போ ஹீரோயின் கிட்ட உங்களால நல்லா இப்ப நடக்க முடியும்ன்ற விஷயத்த சொல்லிட்டுமான்னு கேட்க, இல்ல, என்னை பத்தின உண்மை அவளுக்கு தெரியாம இருக்க வரைக்கும் தான் அவளுக்கு சேஃப்.
நான் திரும்ப வர வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க வரவும் இவ சோஃபாலேயே நல்லா படுத்து தூங்கி போயிட்டா. அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு அன்னைக்கும் நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சேன். அப்பயும் இப்படிதான் நீ தெரியாம படுத்துட்டு இருந்த. இப்பவும் நீ அப்படிதான் தூங்கிட்டு இருக்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு ஹீரோயின் கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.